ஃபார் an application. இந்த அப்ளிகேஷன் யாருக்காக அப்படின்னா ஃபார் யூசர்ஸ். கிரியேட் பண்றது யாரு? டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்றாங்க. நாட் only டெவலப்பர்ஸ். அப்ப DevOps இன்ஜினியரிங் போவீங்க. கரெக்டா? அப்ளிகேஷன்ன்றது ஹோல் ப்ராடக்ட் தான். டெவலப்பர் கோட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கல. ஓகேவா? அது எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்ட்டா மாத்துறதுக்கு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நடந்தாதான் அப்ளிகேஷன்ன்றது கிரியேட் ஆகும். எடுத்த உடனே அது அப்ளிகேஷன் கிடையாது. அது ஒரு ரா கோட். அந்த கோட ப்ராசஸ் பண்ணி தான் அப்ளிகேஷனா யூசர் யூஸ் பண்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ளிகேஷன் இஸ் a product or a software which performs some functionality to the user. யூசருக்காக ஏதோ ஒரு வேலையை பண்ணி கொடுக்கறதுக்காக கோட் மூலமா கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் we call it as application. நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஓகேவா? சோ சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன் பின்னாடியும் ஒரு டீமே இருக்கு. ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி டெவலப் பண்றாங்க, எப்படி அது டிப்ளாய் ஆகுது, லைக் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றதுதான் நீங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தீங்க. ஓகேவா? சோ அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸ்னு சொல்லி கிளவுட்ல